ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம டைட்டில் நேம் நான் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் அக்கார்டிங் டு. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இதை வந்து நம்ம பேசுகிறது இல்லாமல் நம்ம நிறைய இடத்துல வந்து ரீட் பண்ணி பார்த்துருப்போம். ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து நம்மளோட ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க வந்து கேட்கும்போது நம்ம லிசன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இடத்துல எல்லாமே வந்து இந்த அக்கார்டிங் டு அப்படின்றது வந்து மீனிங் நம்மளுக்கு சரியாக தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் வாட்ச் திஸ் வீடியோ யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் கான்செப்ட் நியூலி. ஓகேங்களா? ஸோ புதுசாக வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி கற்றுக்கின ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு என்னென்ன யூசேஜஸ் எல்லாம் வருமோ அது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதோட மீனிங் பாருங்கள். நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இட் இஸ் ஏ ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டு அப்படின்றது வந்து ஒரு ப்ரிப்போஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரிப்போஷன் கூட ஒரு வேர்டு சேர்ந்து வருதுன்னா அதுதான் வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு டூ மட்டுமே வந்ததுன்னா அது வந்து ப்ரிப்போஷன். அதுக்கு மட்டும் இல்லாமல் அது கூட வந்து ஒரு வேர்ட் சேர்ந்து வந்ததுன்னா அது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ அப்படின்ற ஒரு ப்ரிப்போஷன் இருக்குது. அது கூட வந்து ஒரு வேர்டு சேர்ந்து வரதுனால ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ மீனிங் பார்க்கலாம். அக்கார்டிங் டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னு பாருங்கள். ஏற்றார் போல். ஓகேங்களா? அதன்படி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரியான தமிழ் மீனிங்கில் தான் அந்த அக்கார்டிங் டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே. நான் சொன்னது படி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ நான் சொன்னது படி அப்படின்றப்போ நான் வந்து படிக்கிறதுக்காக சொல்லலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொன்னது படி அப்படின்ட்டு நம்ம வந்து தூயல் தமிழில் சொல்லுவோம். அது வந்து எப்படி சொல்லுவோம்னா நான் சொன்னது மாதிரி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொன்னது மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் அந்த இடத்துல இந்த அக்கார்டிங் டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பாருங்கள். நான் சொன்னதுக்கு ஏற்றார் போல். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நீ செய்யணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்து தமிழ் மீனிங்கில் வந்து அக்கார்டிங் டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது மாதிரி நீ செய், நான் சொன்னது படி நீ பேசு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மீனிங்கில் தான் வந்து இந்த அக்கார்டிங் டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்போஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா வேணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம ரெகுலர் வியூவர்ஸ் தெரியும், நான் நியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்போஷன் அப்படின்னு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரிப்போஷன் என்பது எப்பொழுதும் ஒரு ப்ரொனவுன் ஆர் நவுன் முன்னாடி தான் வரும். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்போஷன் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு நவுன் அல்லது ப்ரொனவுன் முன்னாடி வரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து நிறைய ப்ரொனவுன் இருக்குது. ஓகேங்களா? சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ரொனவுன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ்க்கு முன்னாடி வரும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மக்கிட்ட வந்து மல்டிபிள் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. நவுன்னு நம்மளுக்கு தெரியும், அது வந்து பெயர்ச்சொல். ஓகேங்களா? ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நவுன் தான். பெயர் உள்ளது எல்லாமே வந்து நவுன் தான். அதுக்கு முன்னாடி ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அக்கார்டிங் டு ப்ளஸ் நவுன் ஆர் ப்ரொனவுன். ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு ஹிம் ஆஸ்கிங். ஓகேங்களா? அப்படின்னா அர்த்தம் வரும் பார்த்தீங்கன்னா அவன் கேட்டதுக்கு ஏற்றார் போல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மீனிங்கில் வரும். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அக்கார்டிங் டு. ஓகேங்களா? அக்கார்டிங் டுன்றது வந்து நம்மளோட ஃப்ரேஸ். அதுக்கப்புறம் வந்து நவுன் அல்லது ப்ரொனவுன் வரணும். அடுத்தது வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது பாருங்கள், சேம் அதே தான். மெயின் கிளாஸை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு, அடுத்தது வந்து நவுன் அல்லது ப்ரொனவுன் வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நவுன் அல்லது ப்ரொனவுன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? நவுன் அப்படின்றது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நவுன் தான். ஓகேங்களா? சின்ன ஒரு துண்டு கூட நவுன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த நவுனை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வர்புக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் இந்த கான்செப்ட் நான் வந்து பொதுவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நவுன் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வர்புக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போஷன் நம்ம படிக்கும் பொழுது அதுக்கு ப்ரிப்போஷனுக்கு ஆஃப்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டவுட் வேண்டாம். நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்லைடாக படிக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி படி அப்படின்றது ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டுன்றது நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றார் போல், அதன் படி. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் வெறும் படின்ட்டு ஒரு தமிழ் மீனிங்கில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். அக்கார்டிங் டு த ரூல்.
அப்படின்னா விதிகளின் படி. ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரூல்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த படி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல இந்த அக்கார்டிங் டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது பாருங்கள், அக்கார்டிங் டு த லா. ஓகேங்களா, ஸோ சட்டப்படி அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அக்கார்டிங் டு த லா அப்படின்றது அந்த படின்றது இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ மூணாவது பாருங்கள், அக்கார்டிங் டு த டைம் டேபிள். ஓகேங்களா, ஸோ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்போ ஸ்கூல் வந்து நம்ம எக்ஸாம்பிள் இருக்குன்னா அந்த எக்ஸாமில் வந்து நம்ம டைம் டேபிள் பிரகாரம் தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் எல்லாம் அலைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சேம் அந்த இடத்துல வந்து அக்கார்டிங் டு த டைம் டேபிள். ஓகேங்களா, டைம் டேபிள் படி நம்ம வந்து அலைன் ஆகணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ படின்னு சின்ன அந்த 2 லெட்டரில் வந்து அக்கார்டிங் டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அக்கார்டிங் டு ஃபஸ்ட்டில் வரும், அடுத்தது வந்து நவுன் அல்லது ப்ரொனவுன், அடுத்தது வந்து மெயின் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான ஃப்ரேஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய அம்மா சொன்னது படி நீ காசு கொடுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ எங்கள் அம்மா சொன்னது போல் நீ வந்து எனக்கு காசு கொடுக்கணும். எங்கள் அம்மா சொன்னது படி நீ எனக்கு காசு கொடுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு காசு கொடுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதன் படின்ற இடத்துல வந்து சொன்னது படி. ஓகேங்களா, சேம் அந்த மீனிங்கில் தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோடு ரிலேட் பண்ணுங்கள். அக்கார்டிங் டு மை மதர் அப்படின்னா என் அம்மா சொன்னது போல். ஏன்னா இங்கே வந்து சொன்னதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து சே அல்லது டெல் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் அக்கார்டிங் டுவோட ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ அக்கார்டிங் டு மை மதர் யூ ஷுட் கிவ் மணி. ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். என்னுடைய அப்பா சொன்னது படி நீ அவனை திருமணம் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம தங்கச்சிக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்பா வந்து போல் மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. ஸோ அப்பா சொன்னது போல் நீ அவரையே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சேம் அந்த இடத்துல நான் எப்படி சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பா சொன்னது படி அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஓகேங்களா, சொன்னது படின்றது வந்து அதே ஒரு வெர்பு தான். ஸோ இங்கே நம்ம வந்து சே அல்லது டெல் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம ஏன் இங்கே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு டவுட் வரும். ஓகேங்களா, அக்கார்டிங் டு மை ஃபாதர் அப்படின்னாவே அப்பா சொன்னது போல் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணி வச்சுங்க. அக்கார்டிங் டு மை ஃபாதர் அப்படின்னா எங்கள் அப்பா சொன்னது போல் யூ கேன் மேரி ஹிம். ஓகேங்களா, ஸோ யூ கேன் அப்படின்னா மேரி அப்படின்றது வந்து அதுதான் V1. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மேரி, மேரிட், மேரிட். ஓகேங்களா, ஸோ மேரேஜ் அப்படின்றது வந்து அது நவுன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்றதே வந்து இங்கே நம்ம வந்து வர்பாக யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ யூ கேன் மேரி ஹிம். ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அட்டவணையின்படி நமக்கு ஆங்கிலம் தேர்வு இருக்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து டைம் டேபிள் பிரகாரம் நம்மளுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது. சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த டைம் டேபிள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், டைம் டேபிள்னு படி we have an English exam. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கிறது சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு இருக்கிறது அப்படின்றப்போ we have an English exam. ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ்ன்றது வந்து அந்த ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஈல வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அங்கே ஆன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆனோட மீனிங்கும் ஒரு அப்படின்ற மீனிங்கில் தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அக்கார்டிங் டு அப்படின்றது வந்து நம்மளோட ஃப்ரேஸ். ஸோ தட் டைம் டேபிள் அப்படின்றது வந்து இங்கே வந்து நம்ம வந்து நவுனாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அக்கார்டிங் டு த டைம் டேபிள் அப்படின்னா டைம் டேபிள் படி we have an English exam அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கிறது. ஓகேங்களா, கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். செய்தியில் சொன்னது படி நாளைக்கு மழை வரும். ஓகேங்களா, சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அதாவது வந்து நியூஸில் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு கண்டிப்பாக மழை வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து சொன்னது படி தான் போட்டிருக்கோம். நம்ம இதை வந்து ஏத்தார் போல் அப்படின்னு நம்ம பேசி பழகிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எங்கள் சைடு நாங்கள் இதை எப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு வந்து மழை வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சேம் அந்த இடத்துல வந்து சேம் அக்கார்டிங் டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அக்கார்டிங் டு த நியூஸ் அப்படின்னா அக்கார்டிங் டு த நியூஸ் அப்படின்றப்போ செய்தியில் சொன்னது படி. ஓகேங்களா, செய்தியில் சொன்னதுக்கு ஏற்றார் போல் இட் வில் rain tomorrow. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இட் வில் ரெயின் டுமாரோ. ஓகேங்களா, ஸோ இட்டு ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வந்து அது வந்து இட்டு கேட்டகரியில் வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கே வந்து ரெயின் அப்படின்னா மழை நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம இங்கே ரெயின் வந்து வெர்பாவே நம்ம யூஸ் பண்ணுறதுனால சப்ஜெக்ட் வந்து இட் கேட்டகரியில் வரதுனால நம்ம இட்டு போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படின்ற மீனிங்கில் வரும், அதனால் வந்து இட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அக்கார்டிங் டு த நியூஸ் இட் வில் ரெயின் டுமாரோ. ஓகேங்களா, அஞ்சாவது பாருங்கள். என்னுடைய ஆசிரியர் சொன்னது படி இந்த விடை சரியாகத்தான் இருக்கிறது. சொல்லும் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய டீச்சர் சொன்ன மாதிரி ஆன்சர் வந்து கரெக்ட் தான் அப்படின்றது
இடத்துல எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் கிளாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அக்கார்டிங் டு அந்த சென்டென்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பை ஹார்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அக்கார்டிங் டு த டீச்சர் அப்படின்னா எங்கள் டீச்சர் சொன்னது போல். ஓகேங்களா? என்னுடைய டீச்சர் சொன்னது மாதிரி, என்னுடைய டீச்சர் சொன்னதுக்கு ஏற்றாறு போல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நம்ம தமிழில் வந்து மாற்றி பேசுகிறது அதிகம். ஆனால் இதோட ரூல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அதன்படி, ஏற்றார் போல். ஓகேங்களா? ஸோ அந்த மீனிங்கில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அக்கார்டிங் டு மை டீச்சர் அப்படின்னா எங்கள் டீச்சர் சொன்னது போல் திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னுடைய ஆசிரியர் சொன்னது போல் இந்த ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்க. அக்கார்டிங் டு மை டீச்சர் திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் 5 பார்த்துருக்கோம். அதில் வந்து நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து அக்கார்டிங் டு வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு படித்தோம். ஓகேங்களா? ஸோ 6வதுலேருந்து நம்ம மெயின் கிளாஸை ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு அக்கார்டிங் டு வந்து லாஸ்ட்டில் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம அதன்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஏற்றார் போல் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மற்றபடி அதுவும் எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ அதுவும் நான் டச் பண்ணணும், ஏற்றார் போல் டச் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பணம் இருப்பதற்கேற்றார் போல் தான் நீ செலவு செய்யணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ பணம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து செலவு பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எதுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே இந்த வேர்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம தான் அப்போ தான் வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? கம்பல்சரி இந்த சென்டென்ஸ் நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனில் கம்பல்சரி பேசுவோம். அதனால தான். ஓகேங்களா? யூ ஷுட் ஸ்பெண்ட் அக்கார்டிங் டு யுவர் மணி. ஓகேங்களா? யூ ஷுட் ஸ்பெண்ட் அப்படின்னா நீ செலவு செய்யணும். அக்கார்டிங் டு யுவர் மணி அப்படின்றப்போ உங்கள்கிட்ட காசுக்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ வந்து செலவு பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ 7வது பாருங்கள். டாக்டர் சொன்னதுக்கு ஏற்றார் போல் அவள் அதிகமாக ஓய்வெடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டாக்டர் சொன்னதுக்கு ஏற்றார் போல் அவள் அதிகமாக வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா ஷீ கேன் டேக் மோர் ரெஸ்ட். ஓகேங்களா? ஷீ கேன் டேக் அப்படின்னா அவள் எடுக்கலாம். மோர் ரெஸ்ட் அதிகமாக வந்து ஓய்வு எடுக்கலாம். அக்கார்டிங் டு த டாக்டர். ஓகேங்களா? ஸோ டாக்டர் மட்டும் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ போன ஸ்லைட்லேயே நம்ம பதிவிச்சிட்டோம். இதில் வந்து டேல் நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா? அக்கார்டிங் டு த டாக்டர் அப்படின்னாவே டாக்டர் சொன்னது படி அவள் வந்து அதிகமாக ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னா ஷீ கேன் டேக் மோர் ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியாக நம்ம வந்து நார்மல் கான்வர்சேஷனில் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம படித்தா மட்டும்தான் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஈஸியாக இந்த லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம லாங்குவேஜ் நம்ம எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம எந்த ஒரு புது டைட்டிலோ புது கான்செப்ட் படிக்கும் பொழுது ஈஸியாக நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 8வது பாருங்கள். நான் சாப்பிடுவதற்கு ஏற்றார் போல் நீ சமைக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ நான் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நீ சமைக்கணும் அப்படின்னா யூ ஷுட் குட் அப்படின்னா நீ சமைக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். மெயின் கிளாஸ் அக்கார்டிங் டு மீ. ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் போடணும். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரெகுலர் வியூவர்ஸ் தெரியும். நியூவர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் சாப்பிடுவதற்கு ஏற்றார் போல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு மீ அப்படின்னா நான் சாப்பிடுவதற்கு ஏற்றார் போல் நீ சமைக்க வேண்டும் அப்படின்னா யூ ஷுட் குக். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருக்கோ எனக்கு வந்து கம்பல்சரியாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அக்கார்டிங் டுன்றது வந்து ஒரு பிக் டாபிக். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய டாபிக். அதை நம்ம எந்த இடத்துல வந்து எந்த மூலமாக படிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 9வது பாருங்கள். நீ நடப்பதற்கு ஏற்றார் போல தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு வந்து மரியாதை கிடைக்கும். ஓகேங்களா? சேம் அதே நார்மல் கான்வர்சேஷன் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். யூ கெட் ரெஸ்பெக்ட் அப்படின்னா நீ வந்து மரியாதை அப்போ தான் உனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? யூ கெட் அப்படின்னா நீ அடைவாய். ரெஸ்பெக்ட். ஓகேங்களா? ஸோ நீ வந்து மரியாதையை வந்து அடைவாய் அப்படின்றது வந்து யூ கெட் ரெஸ்பெக்ட் அக்கார்டிங் டு யுவர் பிஹேவியர். ஓகேங்களா? ஸோ நீ நடப்பதற்கு ஏற்றார் போல் உனக்கு மரியாதை கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யூ கெட் ரெஸ்பெக்ட் அப்படின்னா நீ ரெஸ்பெக்ட் கெட்டுன்றது வந்து அடையிறது, வாங்குவது. ஓகேங்களா? சேம் எந்த இடத்து கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூ கெட் ரெஸ்பெக்ட் அப்படின்றது வந்து நீ உனக்கு வந்து மரியாதை கிடைக்கும் அக்கார்டிங் டு யுவர் பிஹேவியர். ஓகேங்களா? ஸோ நீ நடந்துக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரெஸ்பெக்ட் அப்படின்றது வந்து மரியாதை. யூ கெட் அப்படின்னா நீ அடைவாய், நீ உனக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான இடத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூ கெட் ரெஸ்பெக்ட் அக்கார்டிங் டு யுவர் பிஹேவியர்.
10வது பாருங்கள், உன்னுடைய வருமானத்திற்கு ஏற்றாற்போல் நீ செலவு செய்ய வேண்டும். ஓகேங்களா? ஸோ சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து நம்ம பசங்களாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் சொல்கிறது அதிகம். இந்த மாதிரி சினாரியோ வந்து நடக்கிறது கம்பல்சரி அதிகம். ஓகேங்களா? ஸோ உன்னுடைய வருமானம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து செலவு பண்ணணும். இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போதும் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் லைஃப் லாங் மறக்காமல் இருக்கிறதுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? யூ ஷுட் ஸ்பெண்ட் அப்படின்னா நீ செலவு செய்ய வேண்டும். ஓகேங்களா? யூ ஷுட் ஸ்பெண்ட் அப்படின்னா நீ செலவு செய்ய வேண்டும் அக்கார்டிங் டு யுவர் இன்கம். ஓகேங்களா? உன்னுடைய வருமானத்திற்கு ஏற்றாற்போல் நீ செலவு செய்ய வேண்டும். யூ ஷுட் ஸ்பெண்ட் அப்படின்னா நீ செலவு செய்ய வேண்டும் அக்கார்டிங் டு யுவர் இன்கம் அப்படின்னா உன்னுடைய வருமானத்திற்கு ஏற்றாற்போல் நீ செலவு செய்யும். இவ்வளோ பெரிய சென்டென்ஸும் இந்த சின்ன வேர்ட்லேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பார்த்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம இப்போ வந்து ஹோம்வொர்க் பார்க்கலாம். விதிகளுக்கு ஏற்றாற்போல் நீ தலைக்கவசம் அணிய வேண்டும். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ரூல்ஸ்க்கெல்லாம் வந்து நான் போட்டிருப்பாங்க, அதை கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து இதில் ஃபஸ்ட்டு எது மெயின் கிளாஸ்ன்னு தனியாக பிரிச்சிடணும். அந்த அக்கார்டிங் டுவோட சென்டென்ஸ் எது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? விதிகளுக்கு ஏற்றாற்போல் அது வரைக்கும் அந்த ரூட் வேர்ட் சென்டென்ஸ். அடுத்தது வந்து நீ தலைக்கவசம் அணிய வேண்டும். ஓகேங்களா? ஹெல்மெட். ஓகேங்களா? அது அணிய வேண்டும். அது அங்கே எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நீ மாற வேண்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கார்டிங் டு வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நியூ இயர்ஸ் யாரான பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபீல் ஃப்ரீ. ஓகேங்களா? டு ஆஸ்க் மீ அபவுட் யுவர் டவுட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வந்து நீ என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நியூ இயர்ஸ் யாரான பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஸோ மச்.